அப்பா அம்மாவுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கல அப்படின்னா, அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி யூதாஸாக இருக்கிறோம். எல்லாமே செய்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவரோடு நடக்கிறோம், ஆண்டவரோடு தூங்குகிறோம், ஆண்டவரோடு சாப்பிட்றோம், எல்லாமே ஆண்டவரோடு இருக்குது. ஆனால் ஒன்று ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. அது என்ன என்று யோசிங்க. அதுதான் இந்த 40 நாட்கள் நினைவு கூறுகிற நாட்கள். நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிமிஷம் ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகை வந்தா அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரணும். இந்த நொடி டப் அவ்வளவுதான். இந்த நொடியில ஆண்டவருடைய வருகை வந்துச்சுன்னா இந்த வருகையில எத்தனை பேர் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று யோசித்து பார் சகோதரா, சகோதரி.